சீக்கிரம் பூவா கட்டுங்க. இனி அவங்க காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்த பிறகு காய்கறி எல்லாம் வெட்டணும். எவ்வளோ வேலை கிடக்கு. என்ன லட்சுமி அக்கா, அவங்க காய்கறி எல்லாம் கொண்டு வந்த பிறகு பாதி காய்கறியை மாட்டி போட்டு எடுத்துட்டு போயிடலாமே. இப்படி எச்சதரமா களவானுக பழக்கம் எல்லாம் எனக்கு இல்லைன்னா அது உனக்க பழக்கமா தான் இருக்கும். என்ன ராணி அக்காவை இந்த பக்கத்திலே காணும், எங்க போனாவளோ? அவங்களுக்கு அங்கே இங்கேன்னு வேலை இருக்க தானே செய்யும், அதை பார்த்துட்டு இருப்பாவளா இருக்கும். சரி, நம்மளும் இவ்வளோ நேரம் இருந்து கஷ்டப்பட்டு பூவை கட்டிட்டு இருக்கோம். ஒரு காப்பி கீப்பின்னு போட்டு தரேன்டா. காப்பி போட்டு தரலாம், அது என்ன கீப்பி? ஆ, பேசும்போது எல்லாரும் அப்படி இப்படி தான் பேசுவாங்க. அதுலயும் பாருங்களா, அப்படி இப்படி 4 முடி எப்போ 2 வார்த்தை சேர்த்து தான் பேசும். இப்போ என்ன உங்களுக்கு காப்பி தானே வேணும்? ராணி அக்கா, எங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். அப்படியே முறுக்குக்கு இருக்கு, ஏதாவது கொண்டு வர சொல்லு. அப்போ உங்க பழக்கமே இதான் பத்தியெல்லாம் ஒண்ணுக்கு டபுளா சொல்லுது. அழகா இருக்கு, முறுக்குக்கு இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு என்ன கூப்பிட்ட? எக்கா, இவாளுக்கு காப்பி கீப்பி வேணுமா, முறுக்குக்கு இருக்கு வேணுமா? என்னது சிரிக்குதீங்க? அப்போ உங்களுக்கு வேண்டாம்ல காப்பி? ராணி அக்கா, எனக்கும் லட்சுமி அக்காவும் காப்பி போட்டு எடுத்துட்டு வாங்க. எங்களுக்கு காப்பி வேணும், கீப்பி வேண்டாம், முறுக்கு வேணும், கிறுக்கு வேண்டாம். சரிம்மா, நான் போய் காப்பி போட்டு எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன். ராணி, காய்கறி எல்லாம் எடுக்க போனவ வந்துட்டாவளா? இல்ல லட்சுமி அக்கா, காணல. ஃபோன் பண்ண, இப்ப வந்துருவேன்னு சொன்னாவ. பூவை எல்லாம் கட்டிட்டு காய்கறி எல்லாம் வெட்டிட்டு போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு காலைல பட்டு சரியெல்லாம் கட்டிட்டு வரணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, நல்லா தூங்கி எழும்பணும், இல்லைன்னா மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா இருக்கும். எக்கா, எனக்கு சாரி ஒழுங்கா கெட்ட தெரியாது. நாளைக்கு எனக்கு வந்து கெட்டி விடுவேலாக்கா? ஓ, உங்க வீட்டுக்கு வந்து நான் உனக்கு கெட்டி விடணுமா? உனக்கு வேணா எங்க வீட்டுக்கு வா, நான் கெட்டி விடுவேன். அதான்க்கா, உங்க வீட்டுக்கு தான் நான் வருவேன், நீங்க எனக்கு கெட்டி விட்டா போதும். ஆ, காலையில வா, கெட்டி விடுகேன். ஓ, 4 முடி ஒரு பியூட்டிஷியன் தோணுதே. லட்சு, நாளைக்கு நான் தான் உங்களுக்கு சாரி கட்டி விட போறேன். அப்படி த்ரிஷா மாதிரி ஜொலிப்பீங்க. திரிஷாவா? அது யாருட்டி? அது த்ரிஷா இல்ல, த்ரிஷா. எந்த ஷாவோ? நீ வா, வேலையை பாரு. எனக்கு சாரி கட்ட தெரியும், நான் சாரி கட்டிப்பேன். இந்த மூஞ்சியை கொஞ்சம் அழகாக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது பாத்தியலா? நான் மூஞ்சி அழகா தான் இருக்கும். உண்மையிலே அழகா இல்லக்கா உங்க மூஞ்சி. சின்ன பொண்ணு, எலும்பி பெயிரு, கை பக்கத்துல இருக்க, அடிச்சு போடுவேன். ஏம்மா, கோவத்தை பாரு தாய் கிழவிக்கு. பெரியம்மா, இது யாரு? என் பிள்ளை ஹரிசி சவுண்டு போலயே இருக்கு. ஆமா ராணி, வாணி வந்துட்டா போல இருக்கு, போய் பாரு. உங்க அப்பா இவங்க 2 பேருக்கும் சூப்பர் பேர் வச்சிருக்காரு, ராணி வாணி. அவங்க 2 பேரும் ரெட்டை பிள்ளை இல்ல சின்ன பொண்ணு, அதான் அவங்க 2 பேருக்கு அப்படி பேர் வச்சிருப்பாவ. அப்போ அவங்க கூட ரெட்டை பிறவிய இன்னொருத்தி கூட பிறந்திருந்தான்னா உமா கிமான்னு வச்சிருப்பாவளோ? அண்ணா தொடங்கியாச்சு அவளுக்கு ரெட்ட பாஷைய. மக்களே, வந்துட்டியலாக்கும். நேரமே வருவேன்னு நினைச்சேன், இப்போ வந்திருக்கிய. சரி, அத்தானுங்க. ஏக்கா, அவரு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாரு. நம்ம இந்த கறிக்காய் வெட்டதுக்கு முன்னாடி அவர் வந்துடுவாரு. நீ இந்த அங்கேருந்து வர, எங்க போயிருந்த? நம்ம இந்த சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா இருக்காவல்ல, அவள் அங்கேருந்து பூ கட்டிட்டு இருந்தாவ. கூப்பிட்டாவளா, என்னன்னு கேட்க போனேன், அப்போ நீ வந்துட்ட. ஐயோ, அங்கேருந்து பூவா கட்டிட்டு இருக்காவ. சரி, நானும் போறேன். சரி, போலாம். நீ அதுக்கு முன்னாடி போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சாயெல்லாம் குடிச்சிட்டு போ. மக்களே, ஹரிசு ஸ்கூல்ல எல்லாம் சேர்ந்தாச்சுல்ல? ஆமா பெரியம்மா, சேர்ந்துட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு. சரி மக்களே, உனக்கு 10th மார்க் என்ன? 396 பெரியம்மா. ஐயே, ஒரு 4 மார்க் கூட எடுத்திருந்தா 400 ஆயிருக்கும்ல. அதான்க்கா நானும் சொல்லிட்டே இருக்கேன், இந்த பையன் ஒரு 4 மார்க்கை விட்டுட்டான் பாரு. எம்மா, நீ அந்த 4 மார்க்கை பார்த்துட்டு இருக்க. நான் 300லேருந்து 96 மார்க் கூட எடுத்திருக்கேன் இல்லம்மா, அதை பாறான். குறைஞ்ச அந்த 4 மார்க்கை பத்தியே பேசிட்டு இருக்க. பெரிய புத்திசாலி தான்ல நீ. சரி, நீ பிள்ளை எந்த பேசிட்டு இருக்காத. மக்களே, ஹரிசு உனக்கு துணி எடுத்து வச்சிருக்கேம்மா, போய் போட்டு பாரு. சைஸ் பத்தலைன்னா போய் மாத்தலாம். பெரியம்மா, நீங்களா ட்ரெஸ் எடுத்திய? ஏம்பல மூஞ்சியெல்லாம் இந்த கோணுக்கு ஓணிட்டு போகுது. பெரியம்மா, பழைய மாடலா எடுத்து வச்சிருக்கோம். மக்களே, உனக்கு சக்தி அண்ணன் தான் போய் துணி எடுத்துட்டு வந்தான். சக்தி அண்ணன் எடுத்தானா? அப்ப நியூ மாடலால எடுத்து வச்சிருப்பான். ஆமா, சக்தி அண்ணன், சந்தியாக்கா, சௌமியாக்கா எல்லாம் எங்க? சக்தி அண்ணனும் பெரியப்பாவும் காய்கறி எடுக்க சந்தைக்கு போயிருக்காவ மக்களே. சந்தியாக்காவும் சௌமியாக்காவும் வீட்டுக்குள்ள இருக்காவ, போய் பாரு. சரி பெரியம்மா, நான் போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கட்டும். என் செல்ல பிள்ளை. வாணி, நீயும் போ, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு காப்பி எதாவது குடிக்கணும், குடிச்சிட்டு வா. ஆமா, அண்ணன் உன்னை கூப்பிட்டானா? கூப்பிட்டாங்கக்கா. என்ன என்கேஜ்மெண்ட்டுக்கு அண்ணன் சைடு நிக்கணும்னு சொல்லுதான். ஏன் அப்படி என்கேஜ்மெண்ட்டுக்கு அவன் சைடு நிக்கணுமா? உங்களுக்கு அக்கம் பக்கம்லாம் ஆள் இருக்கா? அவனுக்கு ஆளே இல்லையா அக்கம் பக்கம்லாம், அதான் என்ன அந்த சைடு நிக்க சொல்லுதான். அக்கம் பக்கம் ஆளே இல்லைன்னா பொண்டாட்டிக்க வா எப்படி? அக்கம் பக்கம் சாடிட்டுலாம் நிப்பா சண்டை போட்டுட்டு. சரி, இப்ப நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நீ இப்ப அங்க போறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. ஆனா ராத்திரி ஒரு 8 போய் தலையை கட்டிட்டு அப்படியே வரணும்.
ம், சரி சரி. ஆமா, அப்பா எங்கக்கா? அப்பாவை காணல. அப்பா இங்க வரலையா? அப்பா அங்க அவனுக்கு வீட்டுல இருப்பாரு. நிறைய வேலையெல்லாம் கிடக்குல்ல, ராத்திரி இங்க வரேன்னு சொன்னாரு. சரி சரி, நேரம் ஆகுது, நீ உள்ள போ. முருகண்ணே, தக்காளி எல்லாம் கீழே வைக்கல, இல்ல அப்புறம் சப்பி போயிரும். தக்காளி எல்லாம் என்ன சைட்ல இருக்கு, பாக்கி எல்லாம் மூடையில எல்லாம் இருக்கு. அண்ணே, காய்கறி வெட்டியதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து வெட்டிடுவோம்லண்ணே. ஆள் ஏதாவது அதுக்குன்னு கூப்பிடணுமா? வேண்டாம் வேண்டாம், இப்ப சமைக்கிறது ஆள் எல்லாம் வரும்ல, வேற நம்ம எல்லாம் இருப்போம், நம்மளே வெட்டிடலாம் எல்லாரும். பொம்பளையில எல்லாம் இந்த தேங்காய் எல்லாம் திருவோம், நம்ம இந்த காய்கறி எல்லாம் வெட்டி சமையல் ஆள் எல்லாம் இருக்கும்ல. போதும் போதும். என்ன ஒரு 150 பேருக்கு தானே சமைக்க போறோம். ஆமா முருகண்ணே, நீங்க என்ன இலை வெட்டல இல்ல? ஐயே, அதுக்கு கதை மறந்தும் போச்சே, இனி இருட்டியாச்சு, இனி எங்க போய் வெட்டதுக்கு. சரிண்ணே, நம்ம காலையில ஒரு 5 மணி போல போய் தோட்டத்துல வெட்டிட்டு வரலாம். ஆமா, நம்ம எல்லாம் ஒரு 4-5 பேரா போய் ஃபுல்லா வெட்டிட்டு வந்துடலாம். ஆமா, இந்த என்கேஜ்மெண்ட் டெக்கரேஷன்ல யாரு பண்ணுவா? அதுவா அண்ணா, அது நம்ம சத்திக்க ஃப்ரெண்டு பையில எல்லாம் பண்ணலாம்னு சொன்னானுவன். பண்ணுவானுவலா இல்ல குளம் ஆக்குவானுவலாடி? அவனும் அதெல்லாம் நல்லா பண்ணிடுவான். இந்த ஃப்ரெண்டு பையிலோடு தான், ஃப்ரெண்டுக்கு பையில வீட்டுல ஏதாவது நல்ல விஷயம்னா எல்லாம் செய்யாது. முருகண்ணே, சத்தி பைக்ல தானே வரான். அவனும் அந்த அஜய் பயிலுமா சேர்ந்து பின்னாடி பைக்ல வரானுவன். நல்லா கருத்து உருண்டு வருது. மழை பெய்யுமோ? மழை பெஞ்சு எல்லாம் குளம் ஆயிருமோடே. இல்லல, இந்த மழை அப்படி பெய்யாது, லேசா தூத்திட்டு அப்படியே பெய்யும். சொல்லி வாய முடியல, அது கடையில மழை தூத்தியாச்சு. லே, ரொம்ப குளிருது. ஏதாவது சாய கடை முன்னாடி நிறுத்து, ஒரு சாயை குடிச்சிட்டு போ. எங்க போனாலும் இவனுக்கு ஒரு சாயை குடி தீரவே செய்யாது. கேட்டா மழை வருது, தணுக்குது, குளிருது அவனுக்கு. எங்கேயாவது இப்படி போகும்போது ஒரு சாயை குடிச்சாதான் மக்கா ஒரு எனர்ஜி அப்படி வருது. ஆமா, நான் உன்னிட்ட உன்னை கேட்கணும்னு இருந்தேன். உன் மாமா பொண்ணு வந்தாச்சா? யாரு, சிவானியா கேக்குதியா? ஆமா ஆமா, அந்த வாணியை தான் கேட்கேன். வாணி எங்க சித்தில? ஆமா ஆமா, அதனாலதான் முன்னாடி ஒரு சீயை போட்டு விட்டுருக்கு. அப்புறம் யார் யாரை கூடன்னு தெரியாம இருக்கும்ல. முதல்ல நான் கேட்டது பதில் சொல்ல, நீ அப்ப அவளுக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டியா? ஃபோன் பண்ணணும்னா ஃபோன் நம்பர் வேணும்ல. எனக்கு எங்க அவளுக்கு நம்பர் இருக்கு? ஒரு மாமா பொண்ணுக்கு நம்பர் உன்ட்டு இல்லையால? இதெல்லாம் ஒரு குடும்பம். நான்லாம் ஊர்ல எத்தனையோ பிள்ளைகளு நம்பர்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் கூட தெரிய. நீ எல்லாருடைய நம்பரையும் வாங்கி வச்சிருக்கேன்னு பீத்திட்டு இருக்க. ஒரு நாள் ஒன்று தூக்கி போட்டு மாத்துவான்னு பாரு. அன்னைக்கு நான் தான் வந்து உன்னை தூக்கிட்டு போனோம். அப்படியெல்லாம் அடிபட்டாலும் அது ஒரு பெருமை தான்ல. சிவாக்க நம்பர் சௌமியாட்ட இல்லையா? அது போல சரணுங்க நம்பர் உங்க வீட்டில் உள்ள யார்ட்டையும் இல்லையா? நீ ஏன் சிவானிக்கு நம்பரை வாங்கி வைக்கல? அவங்க எல்லாம் நம்பர் கேட்டா தருவாங்கள. இந்த சிவானி அப்படி இல்ல, எங்க அத்தைய போல ரொம்ப திமிரு பிடிச்ச செட்டு. நான் மட்டும் அவள்கிட்ட போய் நம்பர் கேட்டேன்னுயா, ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு நிப்பா. நீ எல்லாம் வெறும் வேஸ்ட்ல, ஒன்னத்துக்கும் உதவ மாட்ட. அது போல இன்னொரு விஷயம், உன்ன போல யார்ட்டையும் நான் அடியெல்லாம் வாங்குவேன்னு நினைச்சு கூட பார்க்காத. ஏம்மா, என்ன வாரேன். சரணு, கிளம்பிட்டியா? பார்த்து பத்திரமா தங்கச்சியை கூட்டிட்டு வரணும்னா. சரிம்மா. அவ என்னதுன்னு சாப்பிட்டாலும் தெரியாது. வரும்போது ஏதாவது கடையில கூட்டிட்டு போய் ஜூஸோ என்னத்தையாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வானா. ஏம்மா, எனக்கு தெரியுமா, அப்ப என் தங்கச்சி நான் பார்க்க மாட்டேனா? எனக்கு தெரியும் மக்களே, இருந்தாலும் நான் சொல்லணும்ல. அது போல மழை வருது மக்களே, 2 பேர் நனைஞ்சிடக்கூடாது. எங்கேயாவது ஒதுங்கி நின்றுட்டு பார்த்து வரணும்னா. மழையெல்லாம் மக்களே, பைக் எடுத்துட்டு போகாத, கார் எடுத்துட்டு போயேன். அப்ப மழை வந்தாலும் வராட்டாலும் நீ கார்ல வந்துடுவேல்ல. இல்லம்மா, தங்கச்சிக்கு பைக் ரொம்ப பிடிக்கும்ல, பைக்ல போறதானே பிடிக்கும். நான் பைக்லயே அவளை கூட்டிட்டு வரேன். அதுக்குன்னே மழையில பெஞ்சிட்டு இருக்கு, கார் எடுத்துட்டு போ. இல்ல இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். நான் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வருவேன். சரி சரி அம்மா, நான் கிளம்புகேண்ணா. ஏம்மா, ஒரு விஷயம், நம்ம சிவாவை எங்கேயும் வெளியில விடாதுன்னா, வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ பத்திரமா போயிட்டு வா. இந்த கோயம்புத்தூர் பஸ் எப்போ வரும்னு தெரியலையே. தாத்தா, கோயம்புத்தூர்ல இருந்து வர பஸ் எப்போ வரும் தாத்தா? அது எனக்கு தெரியலையேப்பா. அது வந்து டிப்போல எல்லாம் வந்திருக்கும், நீங்க வந்து நிக்க. இந்த வழியா தான் தாத்தா டிப்போக்கு போகும். இந்த ஸ்டாப்பு தான், இங்க நிறுத்திட்டு தான் போவாங்க. அப்படியா? அப்ப இன்னிதான் வருமா இருக்கும் பஸ். சரி, நான் சிவானிக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்கேன். நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க.